ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ரெத்தி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸு. அதில் எக்ஸசைஸு 1.2ல் செகண்ட் சம்மும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ வந்து சேரும். இப்போ சம் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, எக்ஸட்ரா 45ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஆறு எப்படி இருக்கணும்னா ஏ கிராஸ் ஏவுடைய சப்செட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏவுடைய ஸ்கொயராகவும் இருக்கணும்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆரோடைய டொமைனும் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம சம் போடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஏ கிராஸ் ஏ நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஏ கிராஸ் ஏ எப்படி போடணும்? 1, 2, 3, 4, எக்ஸட்ரா 45. இதை நம்ம அப்படியே நம்ம மறுபடியும் ஏவை போட்டுக்கலாம். 1, 2, 3, 4, எக்ஸட்ரா 45. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் ஏ எப்படி போடணும், அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் போட்டிருக்கேன் இல்லையா வீடியோ, அதை போய் பாருங்கள். நான் அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து 45 வரைக்கும் வந்திருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து கிராஸ் பண்ண முடியாது. அதனால ஃபஸ்ட்டு ஒரு 3 or 4 மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸட்ரா வச்சுடுவோம். சரியா? இப்போ பார்க்கலாம். 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, எக்ஸட்ரா கடைசியாக ஃபைனலாக என்ன வரும்? 45, 45 தான் ஃபைனலாக நமக்கு இந்த ஏ கிராஸ் ஏல 45, 45 தான் ஃபைனலாக வரும். ஓகேவா? இப்போ இதிலிருந்து அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஆரோடைய சப்செட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை எழுதிடலாம். ஆர் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஆர் வந்து என்னது? ஏ கிராஸ் ஏவோடைய சப்செட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ ஆர் இஸ் ஸ்கொயர் ஆஃப் நம்பர் ஆன் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏவோடைய ஸ்கொயராகவும் இந்த ஆர் இருக்கணும். 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆர் எழுதிடலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, அதாவது ஆர் வந்து ஏ கிராஸ் ஏவோடைய சப்செட்டாகவும் இருக்கணும். அப்புறம் ஆறுங்கிறது ஏவோடைய ஸ்கொயராகவும் இருக்கணும். அப்போ ஏவோடைய ஸ்கொயர்னால் 1ஓடைய ஸ்கொயர் என்ன? 1 தான். அப்போ 2ஓட ஸ்கொயர் என்ன? 4. ஓகேவா? அடுத்தது என்ன இருக்குது? ஏல 3ஓட ஸ்கொயர் என்ன? 9. அடுத்தது 4ஓட ஸ்கொயர் என்ன? 16. அடுத்தது 5ஓட ஸ்கொயர் என்ன? 25. அடுத்தது 3ஓட ஸ்கொயர் என்ன? 6ஓட ஸ்கொயர் என்ன? 36. ஓகேவா? அடுத்தது 7ஓட ஸ்கொயர். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்? 7 49 வந்துடும். ஆனால் இந்த ஏ கிராஸ் ஏல என்ன இருக்குது? 45 தான். அதாவது ஏவோடைய ஸ்கொயரை எழுதணும். அப்போ 45 வரைக்கும் தான் இங்கே ஏ கிராஸ் ஏல 45 இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஸ்கொயர் எழுதுனோம்னா 45க்கு மேலே போகுது. அதனால் 6ஓடைய நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதிலேருந்து என்ன கேட்டிருக்காங்க? டொமைன் கேட்டிருக்காங்க அண்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. டொமைன் ஆஃப் ஆர். இப்போ டொமைன்னா என்னது? ஃபஸ்ட்டு உள்ளதான் டொமைன். 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஓகேவா? ரேஞ்ச் ஆஃப் ஆர்னா என்னது? ஸோ செகண்ட் உள்ளது. அப்போ 1, 4, 9, 16, 25, 36. ஓகேவா? இதுதான் வந்து ரேஞ்சு. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த சம்மு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மை பற்றின ஃபீட்பேக்கு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.